முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பல போராட்டங்களுக்கு அப்புறமா முதல்வர் பதவியில் நேற்றைய தினம் அவர் அமர்ந்துட்டார். பதவி பிரமாண நிகழ்வுங்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக தான் இருந்துச்சு. முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி இப்போ அமைஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அவர் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னென்ன, அதை அவர் எப்படிலாம் பூர்த்தி செய்ய போகிறாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். தாவேகா அமைத்துள்ள தன்னுடைய முதல் ஆட்சியில் எதிர்கொள்ள போகும் சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி முழுசாக அலசி பார்த்துடலாம் வாங்க. ஒரு வழியாக பல குழப்பங்கள், பல பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா தாவேகா அரசுங்கிறது அமைஞ்சிருக்கு. முதல்வர் பதவியில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கார். அவருடைய தலைமையிலான அரசு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. என்ன மாதிரியான சவால்கள் அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுடைய கடனை எப்படி அடைக்கிறது, தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர்றது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர் அலசி பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கார். அதோடு சேர்த்து இன்னும் பல சவால்களும் அவருக்கு இருக்குது. இதில் கவனிச்சிங்கன்னா, தமிழ்நாடு இப்போவே வளர்ந்த ஒரு மாநிலமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த வளர்ந்த மாநிலத்தை இன்னும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக வேண்டிய ஒரு பொறுப்பில் அவர் இருக்கார். அதற்கேற்ற மாதிரியான பல திட்டங்களை அவர் செயல்படுத்துறதுக்கு அதற்கு ஏற்ற சரியான நபர்களை அவர் அமைச்சராக அந்தந்த துறைகளில் நியமிக்கணும். குறிப்பாக தொழில்துறை மாதிரி எங்கேருந்து நமக்கு வருமானம் கிடைக்குமோ அந்த மாதிரியான துறைகளில் சரியான நபர்களை அவர் நியமிக்கணும். ஸோ இதை தான் ஒரு ப்ராப்பர் பிளானிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி இருந்த கட்சிகளை விட தாவேகா கட்சியில் நிறைய புதியவர்கள் இருக்காங்க. அதில் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்புங்கிறது முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஒரு ஸ்டேட் வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த ஸ்டேட்டுடைய முதல்வராக இருக்கிறவர் எந்த அளவுக்கு முக்கியமாக யோசித்து, எந்த அளவுக்கு சரியான திட்டமிடலை செஞ்சு, எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாரோ, அதே மாதிரி தான் நம்ம வீடு வளர்ச்சி அடைகிறதுக்கு நாமளும் அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயங்கிறது வந்துடும். நம்ம போட்ட பணங்கிறது லாஸ் ஆகிடுச்சுன்னா, இப்போ வேறு ஏகப்பட்ட கயாசாக உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கங்கே போர் சூழலாக இருக்குது, பயமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு கவலைங்கிறது இருக்கும். இந்த மாதிரியான அசாதாரணமான சூழலுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நமக்கு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போது நம்மளுடைய முதலீடுங்கிறது பாதுகாப்பாக இருந்து அதே சமயத்தில் நமக்கு நல்ல ரிட்டர்ன், மார்க்கெட் நல்லா செயல்படும் போது நல்ல ரிட்டர்ன் தர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது நிறைய இருக்குது. அப்படியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் அவங்களுடைய பிஎஸ்சி என்ஹான்ஸ்டு வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற என்எஃப்ஓ மூலமாக தர்றாங்க. இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது மே 15 வரைக்கும் தான். அதாவது இன்னும் 5 நாள் தான் இருக்குது. இந்த என்எஃப்ஓ பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்திய அளவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 30 டாப் கம்பெனிஸை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம போடக்கூடிய முதலீடை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அதுலேயும் நம்ம போட மொத்த பணத்திலேருந்து ஒரு பகுதியை எடுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பகுதி நமக்கு சேஃபாக இருக்கும். அதனால் நம்ம போடக்கூடிய முதலீடுங்கிறது பாதுகாப்பானதாக இருக்கும். இப்போ கம்மியான விலையில் இந்த கம்பெனிஸோட ஃபண்டெல்லாம் வாங்கிட்டு நல்லா அது பர்ஃபார்ம் பண்ணும்போது நல்ல விலைக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் விற்ற முடியும். ஆனால் இதெல்லாம் நாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஃபண்ட் மேனேஜர் இது எல்லாத்தையும் நமக்காக பார்த்துப்பார். நம்ம பேங்க்லலாம் FD/RDலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைப்போம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 5 to 6% அளவுக்கு தான் ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த என்எஃப்ஓட இண்டெக்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த 5 வருஷத்தில் 26.3% அளவுக்கு CAGR அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுவே 10 வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம்னா அது 20.1% அளவுக்கு இருந்திருக்கு. பேங்க்கில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை விட இதில் நல்லாவே ரிட்டர்னுங்கிறது கிடைக்கிது. இதோட NAVங்கிறது 10 ரூபா தான். எவ்வளோ பெரிய தொகை வேணால் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். நம்ம மாதம் கட்டக்கூடிய ப்ரீமியமை விட 120 மடங்கு அதிகமான அளவுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது இந்த என்எஃப்ஓ மூலமாக நமக்கு கிடைச்சிரும். வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டாக டாக்ஸ் ஃப்ரீயாகவும் இதிலிருந்து கிடைக்கும். NRIs இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 2 கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? இப்போ இதை பற்றி முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம். இதோடைய கடைசி தேதி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது மே 15 வரைக்கும் தான். இமீடியட்டாக இந்த லிங்க்குள்ளே போய் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழில் கால்பேக் ரெக்வஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ மறந்துடாதீங்க, இன்றைக்கி தேதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் எ மஸ்ட். முதல்ல நம்ம பதவியேற்பு நிகழ்வுலேருந்தே ஆரம்பிக்கலாம். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே பல சவால்கள் இருந்துச்சு.
தாவேகா வந்து நிறைய ஹேர்டில்ஸை தாண்டின ஒரு கட்சியாகவே இருந்திருக்கு. முதல்ல கட்சி தொடங்கப்பட்டப்பவே இந்த கட்சி பெருசாக செயல்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறமா 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்திடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. வேட்பாளர்கள் நிறுத்த வைக்கப்பட்டாங்க. 10 சீட்டு ஜெயிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தனிப்பெரும் கட்சியாகவே அவங்க உருவானாங்க. அதுக்கப்புறமாவும் சவால் அவங்களுக்கு வந்துச்சு. ஆட்சி அமைக்கிறதுக்கான மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை. அதற்கான ஆதரவு கட்சிகளை வந்து வெயிட் பண்ணி அதுக்காக பேசி அதுக்கப்புறமா வந்து தங்களுடைய மெஜாரிட்டியை காமிச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஆட்சி கட்டிலில் போய் அமர்ந்திருக்காங்க. ஸோ எப்போவுமே தாவேகா மேலே ஒரு கேள்வி அப்படிங்கிறது வைக்கப்படுது. அந்த கேள்விக்கு தாவேகாவே பதில் அப்படிங்கிறத தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கே உண்மையிலே சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா நானே தாவேகா மேலே இந்த அளவுக்கான எதிர்பார்ப்புங்கிறத வைக்கலை. ஆனால் இந்த அளவுக்கு அவங்க வந்து நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான ஒன்றா தான் இருக்குது. ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து தாவேகா இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா பதவியேற்பு நிகழ்வில் கூட தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது முதல்ல பாடப்படலை. ஆனால் இது முதல் தடவை இல்லை. இப்போ இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பதவி ஏற்றார் இல்லையா, அந்த நிகழ்வுலையே தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி இந்த வந்தே மாதரம் சாங் அப்படிங்கிறது பாடப்பட்டுச்சு. அப்போ முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தார். ஸோ அது ஒரு புரோட்டோக்காலாகவே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போவும் நடந்திருக்கு. ஆனால் இதற்கு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இது வந்து நடந்திருக்கக்கூடாத ஒன்று தான், தமிழ்தாய் வாழ்த்து தான் முன்னாடி பாடியிருக்கணும், நாங்கள் இனிமேல் அதை சரி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு பதில் வந்திருக்கு. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு, அதை நாங்கள் சரி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது எப்போவுமே சிஎம் ஆஃபீஸுக்கு போய் தான் சிஎம் தன்னுடைய ஃபஸ்ட்டு சைனுங்கிறத போடுவார். ஆனால் ஸ்டேஜ்லேயே சைன் போட்டு முதல் 3 உத்தரவுகளுக்கு வந்து அவர் கையெழுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் வந்து அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு. ஆனால் அப்படி பேசினது தான் கொஞ்சம் ஆடியோ லான்ச் ஃபீல்டில் வந்து இருந்துச்சு. ஒருவேளை இனிமேல் தமிழக அரசியலுங்கிறது இப்படி தான் இருக்குமோ, ரொம்ப காமனாக ரொம்ப காலாவாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. போக போக தான் நம்ம காத்திருந்து பார்க்கணும். நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. ஆனால் ஒன்று மட்டும் டக்குன்னு வந்துருச்சு. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட பேசிகிட்டு இருந்தோம், நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டால் கஜானா காலின்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே தான் முதல்வர் அவர்களும் சொல்லியிருந்தார். வழக்கமாக 2 கட்சிகளும் மாறி மாறி இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவரும் அதே பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. உண்மையிலே கஜானா காலியா அப்படிங்கிறதெல்லாம் வெள்ளை அறிக்கை அவங்க விட்டதுக்கப்புறம் தான் தெரியும். அதை விடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து தான் அடுத்த நிகழ்வை வந்து ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து இன்றைய நாளில் சட்டசபையில் வந்து எம்எல்ஏக்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இது ஒரு முற்றிலும் புதிய அரசாக அமைய போகுது. நிறைய எதிர்பார்ப்புகள் கொண்ட ஒரு அரசாக இருக்குது. இந்த அரசில் என்ன மாதிரியான சிக்கல்கள் அவங்களுக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம இதோடைய ப்ளஸ் எல்லாம் பார்த்துருவோம். சவால் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸை பார்த்துடலாம். தாவேகா அரசில் நிறைய யங் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அதில் யார் யாரெல்லாம் மினிஸ்டராக வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ மினிஸ்ட்ரியே கொஞ்சம் புதுசாக இருக்க போகுது. இப்போது அமைச்சராக இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் ஏற்கனவே மினிஸ்டராலாம் இருந்தவர். மீதி அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா புதியவர்கள் தான். முதல் முறையாக தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவிக்கு வந்திருக்காங்க, எம்எல்ஏவாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். திரு ஆனந்த் அவர்கள் மட்டும் புதுச்சேரியில் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு அவர் புதுசு தான். ஸோ இப்படி புதியவர்களாக இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக புதுசாக இருக்க போகுது. இது எப்படி புதுசாக இருக்க போகுதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேனே. இப்போ நிறைய டெண்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ ரோடு போடுற கான்ட்ராக்டு, இல்லை புக்ஸு, ஸ்கூலுக்கெல்லாம் புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்களே, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது 2 கட்சி சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. கட்சி மாதிரி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த டெண்டருங்கிறது கண்டினியூ ஆகும், கமிஷனுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும், இல்லை அதே கட்சியை சார்ந்த வேறு ஒருத்தருக்குங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனே அப்படி தான் இயங்கும். ஆஃபீஸர்ஸே வந்து இப்போ ஆட்சி மாறிடுச்சா, அப்போ அவங்களுக்கு கொடுக்கணுப்பா இவங்களுக்கு கொடுக்கணுப்பான்னு ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஆனால் இப்போ இவங்க புதுசாக வந்திருக்கிறதுனால யாருக்கு எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன கமிஷன் எதுவுமே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் நெகட்டிவ் இருக்குது. இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதையும் மாற்றி இவங்க சரியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான பெஸ்ட்டான அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். அது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். முதல்வர் அவர் தன்னுடைய உரையிலேயே தெளிவாக சொல்லியிருந்தார், ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி ஓவர் ஆட்டம் போடாதீங்க, ஆட்டம் போடுற நினைப்பு இருந்தால் இப்போ அதை அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஆனால் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இந்த அரசில். அதனால் புதுசான
திட்டங்கள், புதுசான விஷயங்கள் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஊர் எம்எல்ஏ வந்து எங்கே இருக்கார், அவர் அடிக்கடி ஊருக்கு வராரு, எல்லா தொகுதியெல்லாம் பார்க்குறாரு, எல்லாத்தையும் சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு பெனிஃபிட் தானே. அது மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் சரியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போவும் தனிப்பெரும்பான்மையில் வந்து அரசு அப்படிங்கிறது அமையலை. ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் இப்போ அமைஞ்சிருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி முறையில் இந்த ஆட்சிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. மற்ற கட்சிகளுடைய சப்போர்ட்டுங்கிறது இருந்தால் தான் அவங்க ஆட்சியில் தொடர்ந்து இருக்க முடியும். அதுலேயும் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் பணியில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபடக்கூடிய கட்சிகள். அவங்க வந்து மக்கள் பணி சார்ந்த விஷயங்களை நோக்கி தாவேக்காவை நகர்த்துவார்கள், அழுத்தம் கொடுப்பார்கள். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு அரசாக இது இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ சவால்களுக்கு வரலாம். முதல்ல அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இல்லையா, அந்த 3 உத்தரவில் இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல அவர் போட்டிருக்கக்கூடிய கையெழுத்து எதுக்குன்னா, ஒன்று வந்து 500 யூனிட்களை பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது இலவசமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காரு. ஒருவேளை 500 யூனிட்களுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த 100 யூனிட் இலவசங்கிறது செயல்முறையில் இருக்காதோங்கிற கொஸ்டின்ங்கிறது இருந்துச்சு. ஆனால் அதை தெளிவுபடுத்திட்டாங்க. அது எப்பவும் போல் நார்மலாக இருக்க போகுது. 500 யூனிட்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு வந்து 200 யூனிட்ஸுங்கிறது ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குங்கிறது இருக்குது. இப்போ வரைக்குமே 100 யூனிட் நமக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்காங்களே, அதுலேயே 11,500 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாடு அரசு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி கூடுதலாக யூனிட்டை தர்றதுனால 2,500 கோடிக்கும் மேலே இன்னும் கூடுதலாக நமக்கு வந்து இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அரசு சமாளிக்கிறதுக்கான சூழல் இப்போதைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான். ஏன்னா திரு விஜய் அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா, கஜானா காலியாக இருக்குது, வெயிட் பண்ணி தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னாள் முதல்வரும் திமுகவுடைய தலைவரும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படிலாம் கஜானா காலியாகலை, நீங்கள் தெளிவாக உள்ளே போய் பார்த்துட்டு பேசுங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது பணம் இருக்காங்கிறதே டவுட்டாக இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர்டனை நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின்ங்கிறது இருக்குது. 2வது 3வது திட்டம் என்னென்னா காவல்துறை சார்ந்தது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி காவல் படை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு, பெண்களுடைய பாதுகாப்பை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்கு. அடுத்தது போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு காவல் படைங்கிறது உருவாக்கப்படுவதற்கான உத்தரவுகளை சைன் பண்ணியிருக்காரு முதல்வர் அவர்கள். எல்லா மாவட்டத்தையும் சேர்ந்து இதே மாதிரி 65 காவல் படை அப்படிங்கிறது உருவாக்கப்பட போகுது. அதற்கான உத்தரவில் தான் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் இந்த 2 விஷயத்துலையுமே என்ன மாதிரியான விஷயத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, புதுசாக இன்னொரு பிரிவு உருவாக்குறதுங்கிறது அந்த அளவுக்கு சரியானதாக இருக்காது. ஏன்னா அந்தந்த ஊர்களில் அந்தந்த மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அதனால் அந்த காவல் நிலையங்களை இன்னும் மேம்படுத்துவதற்கான, இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலையை தான் பண்ணணும். இப்போ தனியாக இன்னொரு படைப்பிரிவு உருவாக்குறதுனால எந்த அளவுக்கு அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பவர்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 உத்தரவுலையுமே சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது. சிக்கல்கள் இல்லாமல் எந்த அரசு திட்டங்களும் கிடையாது. கண்டிப்பாக சிக்கல்கள் வரும், சவால்கள் வரும். அதை எப்படி சாத்தியப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்துடைய வெற்றியிலேயே இருக்குது. அம்மா உணவகம் தொடங்கப்பட்டப்போ இதே மாதிரியான ஒரு கேள்விகள் தான் வைக்கப்பட்டுச்சு. நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரப்பட்டப்போ இதே மாதிரியான கேள்விகள் தான் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதை சாத்தியப்படுத்தினாங்க 2 கட்சிகளும். இன்றைக்கி அது இந்தியாவிற்கே முன்மாதிரியான திட்டங்களாலாம் மாறியிருக்கு. அதே மாதிரி தாவேக்கா கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லேயும் சவால்கள் இருக்குது. அதை சாத்தியப்படுத்தி காட்டிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கான சக்ஸஸாக மாறும். ஆனால் இதை விட பெரிய சவால் தாவேக்காவுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய சட்டசபையிலே இருக்குது. ஃபுல் மெஜாரிட்டியில் அவங்க ஜெயிக்கலை, மற்ற கட்சிகளுடைய சப்போர்ட்டில் தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த கட்சிகளே நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். எங்களுக்கு இதை செஞ்சு தரணும், இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நெருக்கடியை கொடுக்கலாம். அதை சமாளிக்க வேண்டிய சூழலுங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய கட்சிகளும் அதிமுக, திமுக அவங்க 2 பேருமே சட்டசபையில் பெரிய அளவுக்கான ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க. டிஎம்கே பார்த்திங்கன்னா 59 சீட்டோடு இருக்காங்க, ஏடிஎம்கே 47 சீட்டோடு இருக்காங்க, ஏடிஎம்கேல கூட்டணி கட்சிகளும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரிய சிக்கல் அப்படிங்கிறது அவங்களுக்கு சட்டசபைக்குள்ளேயே இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்குமே பெரிய அளவுக்கான நெருக்கடியை சட்டசபையில் வந்து 2 கட்சிகளுமே உருவாக்குவாங்க. அதுலேயும் 2 கட்சிகளுமே 50 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் செய்து பழகிய கட்சிகள். அவங்க ஆட்சி கட்டிலில் இருந்தால் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதனால் அப்படி ஒரு ஹீட்டுங்கிறத தாவேக்காவுக்கு தருவாங்க. அந்த ஹீட்டை தன்னந்தனியாக சமாளித்து எப்படி வந்து தாவேக்கா சட்டசபையை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ நாம் அந்த வாக்குறுதிகளுக்கு வருவோம். வளர்ச்சிக்கு தேவையான இலவச திட்டங்கள்ங்கிறது அவசியமானது.
வளர்ச்சிக்கு தேவையே இல்லாத இலவச திட்டங்கள் அப்படிங்கிறது அவசியமற்றது. ஆனால் இங்கே ரெண்டுத்தையும் போட்டு குழப்பி அதிகப்படியான இலவச திட்டங்களை தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்காங்க 2 கட்சிகளுமே. விஜய் அவர்கள் தன்னுடைய படங்களில் வந்து இலவச திட்டங்களுக்கெல்லாம் எதிர்த்து பேசியிருக்காரு. ஆனால் அவர் தேர்தலில் களம் காணும்போது அவருடைய தேர்தல் அறிக்கையில் நிறைய இலவச திட்டங்களை அவர் அறிவிச்சிருந்தார். ஆனால் இப்படி இலவசம் கொடுக்க மாட்டோம், அது மக்களை கெடுக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லி 234 தொகுதிகளிலையும் வேட்பாளரை நிறுத்தி தேர்தலை களம் கண்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். முதல்வர் விஜய் அவர்களுடைய தாவேகா தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபா, வருஷத்துக்கு 6 விலையில்லா சிலிண்டர்கள், மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம், பட்டுப்புடவை, பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், மாணவர்களின் தாயார்களுக்கு 15,000 ரூபா கல்வி உதவி, மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வரையிலான வட்டியில்லா கடன், வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபா, ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள், தொழில் தொடங்கிறதுக்கு 25 லட்சம் கடன் மானியத்தில், நிலமுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 முதலீட்டு உதவின்னு இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இவ்வளோ திட்டங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக தாவேகாவுக்கு இருக்குது. மற்ற 2 கட்சிகளும் சொல்லியிருக்கக்கூடிய இலவச திட்டங்களை விட தாவேகா சொல்லியிருக்கக்கூடிய இலவச திட்டங்கள் அதிகம். இந்த இலவச திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு ஏற்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட நிதி நிலை இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே நம்ம ஒரு 10 லட்சம் கோடி கடன் கிட்ட வச்சுருக்கோம். இந்த கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய வரம்புக்குட்பட்ட கடனாக தான் இருக்குது அப்படின்னு முன்னாள் முதல்வர் அவர்கள் விளக்கம் தந்திருக்காரு. ஆனால் நமக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணணும். இந்த கடன் சுமையோட இந்த இலவச திட்டங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னா அது பெரிய சவாலாக தாவேகாவுக்கு இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்றணும்னு சொல்லி எடுத்த எடுப்புலையே இந்த இலவச திட்டங்களெல்லாம் செயல்முறைப்படுத்துறதுக்கு தாவேகா தயாரானாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டுடைய எக்கனாமியை படுக்க வச்சிரும் அப்படிங்கிறதான் பல எக்ஸ்பர்ட்ஸுடைய பதிவுகளில் பார்க்க முடியுது. அதனால் பெரிய அளவுக்கு நிதிநிலையை வந்து உயர்த்திட்டு தான் இந்த இலவச திட்டங்களுக்குள்ள நோக்கியே தாவேகாவாலையும் முதல்வர் விஜயாவாலையும் நெருங்க முடியும். அதுக்கு முன்னாடி இருக்குது தமிழ்நாடுடைய எக்கனாமியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்புங்கிறது அவருக்கு இருக்குது. இதை ஏன் நம்ம சீரியஸாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இலவச திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு, அதாவது தாவேகா வாக்குறுதி கொடுத்துருக்கக்கூடிய இலவச திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து செலவு செய்யணும். அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னா அதை விட அதிகமான அளவுக்கான பணத்தை வந்து தமிழ்நாடு அரசு சம்பாதிச்சதுக்கு அப்புறமா தான் அதை வந்து நம்ம கை வைக்க முடியும். இல்லைன்னா பெரிய அளவுக்கான கேயாஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்காக நமக்கு உருவாகும். இதை சரியாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஸ் மினிஸ்டரை விஜய் அவர்கள் வந்து நியமிக்கணும். இதுக்கடுத்து இந்த அளவுக்கு பணத்தை கொண்டு வரதுக்கான துறைகளையும் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். கடந்த முறை திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதாவது எப்போவுமே வந்து இந்த மாதிரி எம்ஓயூஸ் போட்டாங்க அப்படின்னா அது எம்ஓயூலே நிற்கும். அது வந்து ஆக்ஷனுக்கு மாறி இருக்குமான்னு பார்த்தா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கடந்த முறை இருந்த திமுக அரசு அதை கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதை விட அதிகமான அளவுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடணும், அதை சாத்தியமும் ஆக்கணும். அந்த பொறுப்புங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, லாபியிங் அப்படிங்கிறது இருக்கும். 2 கட்சி மாறி மாறி வருவாங்க, இந்த கட்சியில் இவங்களை பிடிச்சா செஞ்சிட முடியும்னு ஒரு லாபியிங் இருக்கும் இல்லையா. இப்போ அந்த லாபியிங் வந்து மிஸ் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு லாபியிங் கெடுதலோ அதே அளவுக்கு லாபிங்கிறது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஒரு பெரிய கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை எப்படி நம்புறது, இந்த கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா, அதுக்கு நமக்கு சப்போர்ட்டான ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அலசி பார்த்து உள்ளே இறங்குவாங்க. அதற்கேற்ற சூழலுங்கிறது புதிய அரசில் இருக்காது. அப்போது இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனிகளும் பெரிய கம்பெனிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு சூழலை வந்து விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு வந்து ஏற்படுத்தணும். 2வது ஒரு கம்பெனி வந்து இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை யோசிப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயங்கிறது இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு இந்த கட்சிகள் தாவேகாவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டினுங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துடும். அப்போ யார் ஆட்சிக்கு வராங்கங்கிற கொஸ்டின் இருக்கும். பல பேப்பர்ஸில், பல அக்ரிமெண்ட்ஸில், பல அப்ரூவல்ஸில் சைன் பண்ண வேண்டிய மினிஸ்டர், சிஎம்லாம் வந்து திடீர்னு பதவி விலகியிருப்பாங்க. அடுத்து வரப்போகிறவங்ககிட்ட இருந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு உள்ள ஏற்கப்பட்ட பணத்தை வர செலவு பண்ணியிருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனாலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதில் சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும். பெரிய அளவுக்கு தனிப்பெரும்பான்மையோடு அவங்க இல்லாததுனால இருக்கிற இந்த சிக்கலை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பிக்கையோடு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சிக்கல் இருக்காது. கண்டிப்பாக தமிழ்நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர ஆரம்பிக்கும். அப்போ இந்த இலவச திட்டங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது இருக்கும். ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும்.
முதல்வர் விஜய் அவர்கள் கேட்ட மாதிரியே அவருக்கு ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது தேவை. இந்த கால அவகாசங்கிறது எப்படி ஆட்சி செய்யணுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டிய டைமு தான். அதை அவர் சரியாக செஞ்சு முடிக்கணும். அடுத்தது பாலிசி டிசிஷன்ஸ்லேயே நிறைய மாற்று கருத்துகள், முரண் கருத்துகள் இதெல்லாமே இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களையும் தாவைக்கு எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறத எப்படியாவது உருவாக்கணும்னு திமுக அரசு வந்து ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. அதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த தலைவர்களில் விஜய் அவர்களும் இருந்தார். நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். ஆனால் இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அவர் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த சூழலில் பரந்தூர் விமான நிலையத்தை வைத்து அவர் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாருங்கிற கொஸ்டின்ங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை வந்து உருவாக்கும். நம்ம இதை நடைமுறை கொண்டு வரதா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதில் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக சென்னைக்கு இன்னொரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இன்னும் பெரிய ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டுங்கிறது அவசியமான ஒன்று. அது இல்லாததுனாலே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் கிட்ட பல இழப்புகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதை சரி பண்ணுறதுக்கு தான் பரந்தூரை சூஸ் பண்ணி ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னு முடிவு எடுத்திருந்தாங்க போன திமுக அரசு. இப்போ அதை என்ன பண்ண போகிறாரு? இப்படி பாலிசி டிசிஷன்ஸ்லேயே நிறைய முரண் கருத்துகள்ங்கிறது இருக்குது. அதை தாவேக்கா எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க? முன்னாடி சொன்னதை இப்போ மாற்ற போகிறாங்களா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு மாற்று திட்டத்தை கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. கடைசியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மத்திய அரசோட தாவேக்காவுக்கு இருக்க போகிற உறவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். மத்தியில் இப்போ பாஜகவுடைய ஆட்சி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. பாஜகவோட இணக்கமான ஒரு உறவை வந்து முதல்வர் விஜய் வந்து எடுக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு தேவைப்படுது, அதுக்காக அவங்களோட நம்ம நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் பில்ட் பண்ணுறாரு. அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஃபண்டு தர்றதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தரணும்னு பிஜேபி கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் விஜய் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு எடுத்தால் அது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கான பாதிப்பு உருவாக்க போகுது அப்படிங்கிற கேள்வி வரும். அதை எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு அனுமதிக்க போகுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வரும். அதுக்கடுத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அதை அனுமதிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விங்கிறது வரும். ஒருவேளை பிஜேபியோட இணக்கமாக அவர் இருந்தார்னா பிஜேபிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சி தான் இவர் அப்படின்னு சொல்லி திமுக இன்னும் அதிகமாக அரசியல் செய்கிறதுக்கான சூழ்நிலைங்கிறது வரும். இல்லை எங்களுக்கு தேவையான ஃபண்டை நீங்கள் தாங்க, அது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி கடந்த முறை திமுக அரசு எப்படி வந்து ஒரு எதிர் திசையில் நின்று அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரியான அரசியலை விஜய் அவர்களும் கையில் எடுக்கிறாரு. அப்படின்னா அப்போது ஃபண்டு வர்றதில் காலதாமதம் ஏற்படும். அதை எப்படி முதல்வர் விஜய் அவர்கள் சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது எழும்புது. இப்படி பல முக்கியமான சவால்கள் அப்படிங்கிறது தாவேக்காவுக்கும் தாவேக்காவுடைய தலைவராக இருந்து முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ப்ரைஸான ஒரு பார்ட்டியாக தான் தாவேக்காவும் இருந்திருக்கு, முதல்வர் விஜய் அவர்களும் இருந்திருக்கார். பல சவால்கள், பல கேள்விகள்லாம் இருந்த சமயத்தில் அந்த கேள்விகளுக்கான பதிலையே பயங்கரமான சர்ப்ரைஸாக தான் அவர் தந்திருக்கார். அதே மாதிரி தான் இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த சவால்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையுமே ஒரு புதிய சர்ப்ரைஸோடு அவர் பதில் தர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து தாவேக்கா மேலேயும் விஜய் மீதும் வைக்கப்படும் போது அந்த விமர்சனங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை டக்குன்னு திருத்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தாவேக்காவும் விஜய் அவர்களும் போயிடுறாங்க. அதுலேயும் முதல்வர் விஜயை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. பல விமர்சனங்கள் வைக்கப்படுது, அந்த விமர்சனங்களுக்கு மறுநாளே பதில்ங்கிறது வருது. விமர்சனம் வைக்கிறதுக்கான சூழலை கூட அவர் உருவாக்காமல் இருக்கார். இதை தான் நான் சொன்னேன், இதுவரைக்கும் இருந்த அரசியல் பண்பாடு, அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு, அரசியல் களம், இது எல்லாமே விஜய் அவர்களுடைய வருகை வந்து மொத்தமாக மாற்றிருக்கு. அவர் முதல்வர் பதவியில் இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒரு ஷேப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு களமாக தான் தமிழக அரசியல் களம் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் எத்தனை ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, இல்லை அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் தேர்ந்தெடுத்த முடிவுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, அதில் ஏதாவது விமர்சனம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசுகள் மாறும்போது தான் நாடும் வளர்ச்சி அடையும். அவங்களோட நான் பெட்டராக பண்ணுறேன் அப்படின்னு போட்டி போட்டு நாட்டை வளர்ச்சி அடைவதற்கான வேலைகளை வந்து அரசுகளும் செய்யும். மக்கள் எப்படி ஒரு மாற்றத்தை அப்படி முன்னெடுத்து வளர்ச்சியை நோக்கி போகிறாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்முடைய பர்சனல் லைஃப்லேயோ மாற்றத்தை வந்து நிகழ்த்தணும். அப்படி மாற்றத்தை நிகழ்த்தினா தான் நம்மளுக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. சம்பாதிக்கிறோம், தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் செலவு பண்ணுறோம், சின்னதாக ஏதோ சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது வெறும் சேவிங்ஸாக மட்டும் இல்லாமல் அந்த பணம் நமக்காக சம்பாதிச்சு தரக்கூடிய பணமாக மாறணும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரியான வழி.
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோட பிகினிங்லேயே சொன்னேன். ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் வந்து அவங்களுடைய என்எஃப்ஓ மூலமாக அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு தந்திருக்காங்க. நல்ல பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது மே 15 வரைக்கும் தான், இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அதனால் இமிடியேட்டாக இதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம். மறந்துடாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அவசியமானது. சரி, ஓகே பிக் பாஸ், தாவேக்காவுக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் தனியாக வந்து மெசேஜ்லலாம் போட்டு அடித்து துவச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன டிவிகேக்காரனாக மாறிட்டீங்களா அப்படின்னு. இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஈவெண்ட். இது வரைக்கும் வரலாற்று நிகழாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்கும்போது ஒரு ஹிஸ்ட்ரியை நேசிக்கக்கூடிய ஒருத்தனாக இதை வந்து நான் முக்கியமான ஒன்றா நான் பார்க்குறேன். அதே மாதிரி புதுசாக வந்து ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதை எடுப்பிலே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே கடுமையான விமர்சனங்களை வைப்பதும் தவறுன்னு நான் நினைக்கிறேன். இது மக்கள் வந்து கண்மூடித்தனமாக தேர்ந்தெடுத்துட்டாங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, நம்ம போடுற ஒரு ஓட்டால் தான் எதாவது நடக்க போதான்னு சொல்லி எல்லோரும் கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டை குத்திட்டாங்க, கடைசியாக பார்த்தா அவங்க தான் நிறைய ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அப்படிலாம் நம்ம முழுசாக எடுத்துக்க முடியாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக ஏன் விஜய் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெற்றிருக்காருன்னு டீட்டெயிலாக அலசி பார்த்துட்டோம். அது வந்து ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. நான் அப்படி பார்க்கல. ஏன் இந்த அளவுக்கான ஒரு வெற்றிங்கிறது விஜய்க்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அனலைசேஷனாக தான் நான் அதை பார்த்துருக்கேன். இப்போது அவர் மேலே கடுமையான விமர்சனங்களை வைப்பதை தாண்டி பொறுத்திருந்து அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சுட்டி காட்டுறதை நிறுத்த மாட்டோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் மாற்றத்தை முன்வைத்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு முயற்சியை எடுத்தவர் அந்த தலைவர். ஆனால் அது முயற்சியிலேயே நிற்குது அப்படிங்கிறது தான் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அந்த அன்பு தலைவருக்கு ஒரு அன்பான கடிதத்தை அடுத்த வீடியோவில் எழுதலான் இருக்கேன். காத்திருங்க.